ஹாய் நம்பரே, 21ஆம் தேதி கோயமுத்தூர் சரௌண்டிங்கே, அதாவது அந்த சூலூர் பகுதியே ரொம்ப இருட்டாகவே இருந்துச்சு. காரணம் என்னன்னா, இருண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, மோகன்ராஜ் மற்றும் கார்த்திக் அப்படின்னு 2 பேர் செஞ்ச மிக கொடூர செயல் தான். என்ன அந்த கொடூர செயல் அப்படின்னா, மோகன்ராஜ் மற்றும் கார்த்திக் இந்த 2 பேரும் ஒரு ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் தனக்கு பரிச்சயப்பட்ட ரொம்ப பழக்கமுள்ள ஒரு நபரோட குழந்தைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடத்தி கொண்டு போய், அதாவது கடத்தி கொண்டு போயின்னு சொல்றதை விட ஆசை வார்த்தை காட்டி, ஏன்னா 10 வயசுக்கு உட்பட்ட பெண்ணு, அந்த சின்ன சிறு சிறார்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு சிறிய பெண்ணை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூப்பிட்டு, மாமா வந்து உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன், மாமா பைக்கில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இந்த 2 பேரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க. அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத, சிசிடிவியால் கண்காணிக்கப்படாத, ஆள் நடமாட்டம் தீர இல்லாத, விளக்கு வெளிச்சம் இல்லாத பகுதிக்கு கூட்டு போய் பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து காணாமல் போனது வெகு நேரத்துக்கு வந்து பெற்றோர்களுக்கு தெரியல. அந்த குழந்தையோட விளாண்டுட்டு இருந்த அந்த மற்ற சிறார்கள் இந்த கார்த்திக் அங்கிள் தான் வந்து கூட்டு போனாங்க, அவங்க கூட உள்ள ஃப்ரெண்டு தான் வந்து கூட்டு போனாங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து கூட்டு போனாங்க அப்படி ஒரு சில சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து பெற்றோர்கிட்ட போய் சொல்லும்போது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓ அப்போ நம்ம பிள்ளையை வந்து காணும், இங்கே பக்கத்தில் தான் எங்கேயாவது விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு சரி கிடைக்கல அப்படின்னோடனே 100ங்கிற நம்பரை அழைச்சி, சார் சார் இந்த மாதிரி வந்து என் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்னாலே கொஞ்சம் கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு வந்து உண்மைத்தன்மையெல்லாம் பார்த்து அவங்க அலசி ஆராய்ஞ்சி ஒரு என்கொயரி பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. அதுக்கு எப்போவுமே காலதாமதம் ஆகும். அப்படி ஒரு காலதாமதம் ஆனதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு காணாமல் போய் ரொம்ப நேரம் ஆகிட்டு இரவும் வந்து கடந்து போகுது. இந்த இரவில் அந்த பிஞ்சு மலரோட வாழ்க்கை வந்து பறிக்கப்படுது. அந்த பிஞ்சு மலர் வந்து இருந்த இடம் தெரியாமல் சிதைக்கப்படுது. ஸோ போலீஸும் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, இனி இது பெரிய இஷ்யூ ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தனிப்படை அமைச்சு நைட்டு ஃபுல்லும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் ஒரு நாள் கடந்து மறுநாள் தான் வந்து சாயங்காலம் பொழுதை சந்திக்கிற நேரத்தில் தான் வந்து பாடியே வந்து கிடைக்குது. அப்படி கிடைக்கும் பொழுது அந்த பெரிய துக்கத்துக்குள்ளாக அந்த ஏரியாவே வந்து கடந்து போகுது. ஏன்னா இப்போல்லாம் வந்து மனிதர்கள் வந்து மிருகமாக மாறிடுறாங்க, மிருகங்கள்லாம் மனிதமாக மாறிடுது. அந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள அந்த ஏரியா வந்து கடந்து போச்சு. காரணம் என்னன்னா, குற்றவாளிகள் வந்து உள்ளூருக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க, ஆனால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா சிறுவர்கள் வந்து பார்த்தது, அவங்கள பார்த்துருக்காங்க, ஆனால் வந்து கரெக்டான பேரோ இந்த நபரோ அப்படின்னு சொல்லி குறிப்பிடலை. 2வது அவங்களும் கூடவே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்க வந்து கொலை பண்ணியிருப்பாங்களா, இல்லை இவங்க வந்து கூட்டு போயிருப்பாங்களா அப்படின்னும் வந்து ஒரு டவுட் இல்லாமல், அப்படி உள்ளூர் விசாரணை வந்து சிலவங்க வந்து போய் சொன்னாலும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, அந்த அளவுக்கு அடிச்சு விட்ற ஒரு இதாக இருக்கும். அதே போல் வந்து கடந்து போயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னா, பெண்ணை வந்து யார் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு. அப்போ போலீஸ் வந்து சிசிடிவி கேமரா அதெல்லாம் வச்சு தன்னோட மூளையை கசக்கி ஒரு திருப்பத்தை வந்து கொண்டு வராங்க. அந்த திருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திக்கும் அவரோட நண்பரும் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பெண்ணை வந்து கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க, கொடுமை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கொடூரம் என்ன அப்படின்னா, அந்த சிறுமியோட தலைமுடிய வச்சே கழுத்தை இறுக்கி கொண்டிருக்காங்க. அதாவது மனித தன்மையற்ற செயலை மனப்பூர்வமாக வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த பாதிப்பை அடைஞ்ச உடனே நம்ம மக்கள் மத்தியில் இந்த விசாரணையை போலீஸ்காரங்க பண்ணி குற்றவாளி வந்து இப்படிலாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லவும், அப்படி இந்த உலகமே என்னடா இவங்க மனுஷனா இல்லை மிருகமா இப்படிலாம் பண்ணியிருக்காங்களே, அப்போ இவங்களுக்கு தண்டனை என்ன மாதிரி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து மக்கள் மத்தியில் பேச தொடங்கிட்டாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரைக்காக வந்து இதாகுது, உடனே தண்டனை கொடுக்கணும், குற்றவாளியை வந்து ஒருத்தரை பிடிச்சிருக்கு, இன்னும் ஒருத்தரை பிடிக்கல அப்படிங்கும்போது இன்னும் டென்ஷன் ஆகுது அவங்களுக்கு. என்ன பச்சை மண்ணை வந்து இது பண்ணிட்டு ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்குது இந்த அரசு அப்படின்னு. ஏன்னா இவங்க வந்து காலங்காலமாக ஆண்டுட்டு இருந்த ஒரு ஆட்சை
ஒண்ணுமே வாங்காம எங்களுக்கு பாதுகாப்பு மட்டும் இருந்தா போதும், எங்க பெண் பிள்ளைக்கு வந்து பாதுகாப்பு வேணும். சமீபத்துல வந்து தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த தூத்துக்குடி சம்பவத்தை உலகமே பார்த்துட்டு என்னடா இவ்வளவு கேவலமா அந்த திமுக ஆட்சி பண்ணியிருக்கு, இவ்வளவு கேவலமா அந்த அண்ணா திமுக ஆட்சி பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதுல மக்கள் வந்து அதிருப்தியாகி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அரசை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. எங்களுக்கு இலவசம் வேண்டான்ட்டாங்க, எங்களுக்கு எது வேண்டான்ட்டாங்க, எங்களுக்கு வந்து நீங்க செய்வீங்களோ செய்ய மாட்டீங்களோ எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எங்க பிள்ளைகளை வந்து ப்ரொடெக்டிவ் பண்ணிருங்க, ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லி உங்களை எங்க அண்ணனாவும் தம்பியாவும் எங்க வீட்டு பிள்ளையாவும் நினைச்சு ஓட்டு போடுறோன்னே இலவசமே வாங்காம தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னா அது முதலமைச்சர் விஜய். அவர் பதவி ஏற்ற உடனே டைமை பார்த்துட்டு சொன்னாரு, ப்ரொடெக்டிவ் பண்ண தொடங்கிட்டேன் உங்களை, இன்னையில இருந்து வந்து என் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் துறை, பாதுகாப்புத்துறை, அதுக்கப்புறம் அதாவது கீழ்நிலையில உள்ள மக்களை மேம்படுத்தக்கூடிய துறை, எல்லா துறையும் வந்து அவர் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாரு. அப்போ முதலமைச்சர் துறையில இருக்கிற அந்த துறையில துறை ரீதியாகவே வந்து இப்போ ஒரு குற்றம் நடந்திருக்கு. அதுக்கு முதலமைச்சரோட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புனாங்க. அதுக்கு வந்து விஜயும் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்திருந்தாரு செய்தியாளர்களை சந்திச்சு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம், இதை குற்றம் பண்ணவங்களை வந்து நான் கண்டிப்பா தப்பிக்க விட மாட்டேன், எப்பவும் வந்து தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு தெரியல. ஸோ மக்களோட குமுறல் என்னன்னா, எங்க கண்ணு முன்னாடியே அவங்கள வந்து நீங்க என்கவுண்டர் பண்ணணும், இல்லைன்னா தூக்கு தண்டனை கொடுக்கணும், அவங்கள கொல்லணும், என் பிள்ளை எவ்வளவு துடி துடிச்சு நாங்க வந்து பெற்றிருப்போம், என் பிள்ளை வந்து எவ்வளோ துடிச்சு துடிச்சு செத்துருக்கோம், எவ்வளோ கொடூரமாக கொண்டு இருக்காங்க, எல்லா இடமும் சிதைச்சி வச்சிருக்காங்க, அவ்வளோ ரத்தம் அப்படின்னு சொல்லி அந்த தாயோட கதறல். இதில் வந்து அந்த தாய் வந்து கதறதை வந்து நம்ம நேரடியாகவே வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. என்னன்னா, நீங்கள் படத்துல தான் பெரிய ஹீரோவா வசனம் பேசி வந்திருக்கீங்க, ஆனால் உங்கள் ஹீரோயிசத்தை ரியலில் காட்டுங்க, எங்கள் பிள்ளைங்கள்லாம் இப்படி செத்து போகுது, நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப நடக்குது அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சு பேசுது. பெத்த மனசு அப்படி பத்தி எரியறதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நான் இதுக்கான ஒரு ஆக்ஷனை வந்து என்ன பண்றேன் எடுக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்ல. உடனடியா வந்து அமைச்சருமே வந்து அந்த குடும்பத்தை வந்து பார்க்குது. பார்த்துட்டு என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா வந்து சிஎம் சாருக்கு வந்து சொல்லியிருக்கேன், அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்ல. ஸோ இந்த சம்பவம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவமாக வந்து பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக குற்றவாளியை வந்து தப்பிக்க விட போகிறது இல்லை, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தண்டனை வந்து வாங்கி கொடுக்கப்படும். இது வரைக்கும் இல்லாத ஒரு சம்பவமாக வந்து இதை பார்க்கணும் அப்படின்னு. எப்போவுமே போலீஸ்காரங்க வந்து குற்றவாளியை பிடிக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றவாளியை பிடிச்ச உடனே இந்த கை காலில் வந்து கெட்டு போடுறது, வலிக்கு விழுந்துட்டாருன்னு ஒரு நியூஸ் போடுறது. அதே மாதிரி இப்போ சென்னை பக்கத்தில் வந்து இந்த குற்றவாளி கார்த்திக்ங்கிறவரை பிடிச்சிருக்காங்க. பிடிக்கும்போது அவர் மாடியிலேருந்து விழுந்ததா வந்து இந்த நியூஸ், எலும்பு முறிவு எல்லாத்தையும் வந்து ஆனதாக வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறதா வந்து நியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் மக்கள் வந்து இதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. பயங்கரமான ஒரு தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தண்டனை வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நாமளும் வந்து காத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா விஜய் வந்து சொல்லிட்டாரு மெயினாக, கண்டிப்பாக வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், அந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும், நான் சட்டத்தையே வந்து திருத்தி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து உங்களோட நானும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.